2 தினங்களுக்கு விடுமுறை அறிவிப்பு. மணவெளி சட்டமன்ற தொகுதியில் அன்னையர் யோகப்பிரியா விஜயகுமார் அறக்கட்டளை நிறுவனர் பிறந்தநாளில் நலத்திட்ட உதவிகள். புதுச்சேரி தேக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தின் சார்பாக கல்லூரிகள் இடையேயான தேக்வாண்டோ போட்டியில் பதக்கம் வென்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது. புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள வரலாற்று ஆவணங்களை பாதுகாக்கும் அருங்காட்சியகத்தின் சிறப்பு விழா கல்லூரி வளாகத்தில் வியாழனன்று நடைபெற்றது. இந்திய வானிலை ஆராய்ச்சி நிலையம் புதுவை மாநிலத்திற்கு விடுத்துள்ள புயல் மற்றும் கனமழை எச்சரிக்கை காரணமாக இந்நகராட்சி பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பொதுவெளியில் வியாபார நோக்கத்துடன் வைக்கப்படும் பதாகைகள் மற்றும் விளம்பர பதாகைகள் போன்றவற்றை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இவ்வறிவிப்பை மீறி பதாகைகள் போன்றவற்றை வைப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும். இதனை மீறி வியாபார நோக்கத்துடன் வைக்கப்படும் பதாகைகள் மற்றும் அபாயகரமான விளம்பர பதாகைகள் போன்றவற்றால் அசம்பாவிதங்கள் ஏதேனும் ஏற்பட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதுடன் கிரிமினல் வழக்கு பதிந்து காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதனை இச்செய்தி குறிப்பு வாயிலாக எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. 2 தினங்களுக்கு விடுமுறை அறிவிப்பு. கனமழை எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் மற்றும் அனைத்து கல்லூரிகளுக்கும் நாளை வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை ஆகிய 2 தினங்களுக்கு விடுமுறை அளிக்கப்படுகிறது என திரு நமச்சிவாயம் அவர்கள் தெரிவித்தார். மணவெளி சட்டமன்ற தொகுதியில் அன்னையர் யோகப்பிரியா விஜயகுமார் அறக்கட்டளை நிறுவனர் பிறந்தநாளில் நலத்திட்ட உதவிகள். புதுச்சேரி மணவெளி சட்டமன்ற தொகுதியில் செயல்பட்டு வரும் அன்னையர் யோகப்பிரியா விஜயகுமார் அறக்கட்டளை பல்வேறு சமூக பணிகளை செய்து வருகின்றது. இந்நிலையில் அறக்கட்டளை நிறுவனர் யோகப்பிரியா தனது பிறந்தநாளை முன்னிட்டு மணவெளி தொகுதியில் உள்ள பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் பரிசாக வழங்கினார். மேலும் தொகுதியில் 150 பெண்களுக்கு புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தேக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தின் சார்பாக கல்லூரிகள் இடையேயான தேக்வாண்டோ போட்டியில் பதக்கம் வென்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது. பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் அங்கீகாரம் பெற்ற கல்லூரிகள் இடையேயான தேக்வாண்டோ போட்டிகள் லாஸ்பேட்டை பல்நோக்கு விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் பல்வேறு கல்லூரியைச் சேர்ந்த தேக்வாண்டோ வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் மாஸ்டர் சிட்டிபாபு தலைமையில் இயங்கும் புதுச்சேரி தேக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தின் இணைப்பு பெற்ற கிளைகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் அதிக பதக்கங்கள் வென்று சாதனை படைத்துள்ளனர். அதில் தங்கப்பதக்கம் வென்ற மோகனப்பிரியன், நிதிஷ், பிரதீஷ் குமார், ஜனனி, வெள்ளி பதக்கம் வென்ற காமேஷ், விஸ்வநாதன், சிவகுமார், வெண்கலப் பதக்கம் வென்ற கௌதம் ஆகியோர்களுக்கு சங்கத்தின் சார்பாக பாராட்டு விழா சங்கத் தலைவர் செல்வமுத்து தலைமையில் உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சங்க நிறுவனர் மாஸ்டர் சிட்டிபாபு கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சால்வைகளை அணிவித்து வாழ்த்தினார். உடன் சங்கத்தின் நிர்வாகிகள் பிரபாகரன், ராஜ்மோகன், தமிழ்முத்து உட்பட தேக்வாண்டோ வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள வரலாற்று ஆவணங்களை பாதுகாக்கும் அருங்காட்சியகத்தின் சிறப்பு விழா கல்லூரி வளாகத்தில் வியாழனன்று நடைபெற்றது. கல்லூரி முதல்வரின் வழிகாட்டுதலின்படி கல்லூரியின் வரலாற்றுத்துறை பேராசிரியர் தொல்லியல் அறிஞர் முனைவர் ரவிச்சந்திரன் அரிய முயற்சியினால் தொல்லியல் ஆவணங்களை பாதுகாக்கும் அருங்காட்சியகம் கல்லூரியில் உருவாக்கப்பெற்றுள்ளது. கல்லூரியின் ஸ்ரீ அரவிந்தர் நூலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகத்தை புதுச்சேரி மாநில கல்வி அமைச்சர் மாண்புமிகு நமச்சிவாயம் அவர்கள் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து கல்லூரியின் கருத்தரங்க கூடத்தில் அருங்காட்சியக துவக்க விழா நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்ததாஸ் தலைமை தாங்கினார். அவர்தம் தலைமை உரையில் கல்லூரி பல்வேறு பெருமைகளை பெற்று வருகிறது. பசுமை வனமாக, சுற்றுலா தலமாக, நகர் வனமாக நாக் கமிட்டியினால் அங்கீகாரம் பெற்ற கல்லூரியாக உள்ளதை சுட்டிக்காட்டினார். கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அருங்காட்சியகத்தை துடக்கி வைத்து உரையாற்றினார். அவர்தம் உரையில் அருங்காட்சியகம் கல்லூரி வளாகத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது சிறப்பம்சமாகும். புதுவை மாநிலத்தையே ஒரு அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கல்லூரியில்தான் என்பது பெருமைக்குரிய செய்தியாகும். பல்வேறு நாடுகளுடன் புதுச்சேரி வாணிப தொடர்பு கொண்டதை அக்கருங்காட்சியகத்தில் உள்ள ஆவணங்கள் நிரூபிக்கப்படுகின்றன. புதுச்சேரியில் நடைபெற்ற பல்வேறு தொழிற்சாலைகள் குறித்த ஆவணங்களும் இங்குள்ளன என்றுரைத்தன. அவற்றைத் தொடர்ந்து இந்திய தொல்லியல் துறை சென்னை வட்டத்தின் கண்காணிப்பாளர் திருமுக முத்தையா காளிமுத்து, புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலிய பெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர்.
முன்னதாக சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி பொதுப்பணி மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், புதுச்சேரி உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை இயக்குனர் அமன் சர்மா ஆகியோர் தங்களது வாழ்த்து செய்தினை அனுப்பியிருந்தனர். வரலாற்றுத்துறை பேராசிரியரும் தொல்லியல் அறிஞருமான முனைவர் ரவிச்சந்திரன் நன்றி உரை வழங்கினார். இந்நிகழ்வில் கல்லூரி பேராசிரியர்கள், வரலாற்றுத்துறை அறிஞர்களும் தொல்லியல் ஆய்வாளர்களும் 1995, 98, 2014, 17 மற்றும் 2015, 18 ஆண்டு வரலாற்றுத்துறை முன்னாள் மாணவர்களும் திரளாக கல்லூரி மாணவர்களும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் பேராசிரியர் குழுவினர் செய்திருந்தனர். அரசுமுறை பயணமாக புதுச்சேரி வந்துள்ள பிரெஞ்சு வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை சார்ந்த வெளிநாட்டு வர்த்தகம் மற்றும் வெளிநாட்டு வாழ் பிரெஞ்சு குடிமக்களுக்கான அமைச்சர் திருமதி சோபி பிராமிஸ் தலைமையிலான குழு மரியாதை நிமித்தமாக இன்று மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் அவர்களை ஆளுநர் மாளிகையில் சந்தித்து உரையாடியது. குழுவில் இந்தியாவிற்கு பிரெஞ்சு தூதர் திரு தேரி மேதோ, மண்டல பொருளாதார சேவை பிரிவின் தலைவர் திரு பெனோ கௌதவ், சென்னை புதுச்சேரிக்கான பிரெஞ்சு கான்சல் ஜெனரல் திரு எதின் ரெனால்டு பிகே, துணை கான்சல் ஜெனரல் திரு ஜீன் பிப் ஹீதர் உள்ளிட்டோர் இடம்பெற்றனர். முன்னதாக பிரெஞ்சு அமைச்சரை ஆளுநர் மாளிகையில் பூங்கொத்து கொடுத்து துணைநிலை ஆளுநர் வரவேற்றார். தலைமை செயலர் திரு சரத் சவுகான், துணைநிலை ஆளுநரின் செயலர் திரு நெடுஞ்செழியன் ஆகியோர் உடனிருந்தனர். 2 தினங்களுக்கு விடுமுறை அறிவிப்பு. மணவெளி சட்டமன்ற தொகுதியில் ஆணையர் யோகப்பிரியா விஜயகுமார் அறக்கட்டளை நிறுவனர் பிறந்தநாளில் நலத்திட்ட உதவிகள். புதுச்சேரி தேக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தின் சார்பாக கல்லூரிகள் இடையேயான தேக்வாண்டோ போட்டியில் பதக்கம் வென்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது. புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள வரலாற்று ஆவணங்களை பாதுகாக்கும் அருங்காட்சியகத்தின் சிறப்பு விழா கல்லூரி வளாகத்தில் வியாழனன்று நடைபெற்றது.